ஒரு நேரத்தில் ஏன்டா இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினைப்பேன். சர்க்காருன்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் வந்து நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது, புகழ்றது அவருக்கு பிடிக்காது. மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதலமைச்சரை திரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 மாதமாக நேரில் பார்த்துன்னு இருக்கிறீங்க. நான் கடந்த 28-29 வருஷமாக அவருடைய நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்படி பார்க்கும்போது சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் வந்து நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. அதற்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல மனிதர் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு கல்ட்டுன்னுவாங்க, ஒரு பெரிய ஸ்டார். அந்த ஸ்டாராக இருக்கிறோமே அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எப்போதுமே அவருக்கு இன்னைய வரைக்கும் ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு கூட சரி அந்த ஒரு நினைப்பே அவருக்கு இல்லை. மேலும் அவர் அர்ஜுன் சார் சொன்னார், புகழ்ச்சி உண்மையாகவே அவருக்கு உண்மையாகவே சொல்கிறோம் பிடிக்காது. நான் அவர்கிட்ட அடிக்கடிக்கு தினந்தோறும் பேசும்போதெல்லாம் அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசினாலே போதும், அப்படியே டக்குன்னு சேர் அப்படி திருப்பிப்பார். ஏன்னா அது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அவரை புகழ்கிறது அவருக்கு பிடிக்காது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு சாதாரண ஆள். ஒரு சின்ன ஊரில் பாண்டிச்சேரியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்தேன். அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு கவுன்சிலர் அளவுக்கு தான் அந்த ஓட்டு அங்கெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் இருந்துட்டு எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன்னா அவரை தவிர வேறு யாராலையும் அதை வந்து செய்ய முடியாது. ஒரு நேரத்தில் ஏன்டா இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பில் கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமாக அவரை திட்டாத திட்டில்லை. 1 சீட்டு வாங்குவாரா, 2 சீட்டு வாங்குவாரா, 5%, 3%, 7% இப்படியா எல்லாரும் இலக்காரமாக எல்லாருமே பேசினாங்க. அதுலேயும் இந்த யூடியூப்பில் டிவியில் வாடகை வாயிலாம் இருக்குது. அந்த வாய் என்னன்னா பேசணுமோ அவ்வளவும் பேசும். நான் கடந்த 28 வருஷமாக 29 வருஷமாக யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, படத்தை பற்றி சொன்னாங்களும் கூட ஏதாவது சொன்னேன்னா, அதெல்லாம் விட்டுட்டு போனேன். 10 பேர் சொல்கிறாங்க, அதில் 11 நினச்சிங்க, அதெல்லாம் விட்டுப்போங்க, அதெல்லாம் ஏன் கண்டுக்கிறீங்க அப்படின்வார். நம்ம ஆளுங்க எல்லாம் புதுசாக அரசியலில் வந்தவங்க எல்லாம் எங்கள் கூட புதுசாக வந்தவங்களாம் விடக்கூடாது அப்படி இப்படின்வாங்க. அதெல்லாம் விடுங்க, அவங்க பட்டன் பேசணும்னு பேசுகிறாங்க, அவங்க பட்டன் பேசட்டுமே, நமக்கு எதுக்கு இப்போது, அவங்க விட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் தளபதி என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ நான் அதை நினைப்பேன், இப்படியெல்லாம் அவரை சொல்கிறாங்க, மக்களுக்கோசமும் எங்களுக்கோசமும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பரவாயில்ல யார் எப்படி பேசினாலும்ட்டுன்னு நானும் சார் இதுமாரி பெரிய பெரிய கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுருக்குறாங்க, நம்மளும் கூட்டணியில் தனியாக நிற்கிறோம் அப்படின்ட்டு தைரியமாக தில்லா தனியாக சிங்கிளாக நிற்போம். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நீ எதுக்கு, நீ உனக்கே பயமாக இருக்குதா அப்படின்னு என்னை கேட்டேன். பயப்படல சார், நான் பயப்படல, இருந்தாலும் ஒரு பயம் எனக்குள்ளார ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படியாவது இந்த முதலமைச்சராக நீங்கள் ஆகணும். உச்சத்தில் இருக்கும்போதே நான் என்னுடைய மக்கள்
தமிழ்நாட்டு மக்கள் என்னை உச்சத்தில் வச்சாங்க. அப்படி வச்சிருக்கும்போது அந்த உச்சத்தில் இருக்கும்போதே நான் விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு தான், மக்களுக்கு சேவை செய்யணுன்றது எண்ணம் தான் எனக்கு இருக்குதே ஒழிய, நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் அரசியலுக்கு வர்றதுக்கெலாம் எனக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னு அதை சொல்லும் போதெல்லாம் நான் சரி சார் அப்படின்னுட்டின்னு சொன்னேன். எங்கள் ஆளுங்க மாவட்ட செயலாளருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கும்போது போய் வா இந்த மாதிரி சீட்டுக்கு இல்லை நீ நில்லுன்னும் போது, இல்லை எனக்கு வேணாண்ணே, நான் இட்டுன்னு வர ஒரு ஆளை நீங்கள் சீட்டு கொடுத்துருங்கண்ணே தொகுதியில், எங்களுக்கு வேணான்னு, நான் பார்த்துக்கிறேன்பா, டெபாசிட்டு மட்டும் நீ பணத்தை கட்டிட்டா போதும், நீ பாட்டுன்னு போய் விசில் சின்னத்துக்கு போய் நீ வெறும் ஓட்டை மட்டும் கேளு, அது ஆட்டோமேட்டிக்காக இல்லைண்ணே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா தலைவருக்கு அது தப்பாயிடும்ண்ணே, நான் வேறு யாரையாவது சொல்கிறேன்னு சொல்லி நிறையா பேர் இட்டுன்னு வந்து இப்போ 75-80% ரசிகர் மன்றமாக, மக்கள் இயக்கமாக, நற்பணி இயக்கமாக இருக்கிறதுல இருந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த மீதி 20% எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கொடுத்தோம். அதுமாரி மாற்றுக் கட்சியிலேருந்து சில பேர் வந்தாங்க. யார் தலைவர் தளபதியை நம்பி வருகிறார்களோ அவரை ஒரு காலமும் கைவிடாமல் அவர்களுக்கு உடனடியாக அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ஒரு மனிதனை எப்படியெல்லாம் புண்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு எல்லாருமே நிறைய பேர் அதை செஞ்சிட்டாங்க. சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அதை நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்கள் அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் இல்லை. ஏன் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி, எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தான். எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. இங்கே இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கோசம் யாருக்கும் ஓட்டு போடல, எங்கள் தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு, சில ஒரு டிவியை நீங்கள் வச்சுன்னு இருக்கிறீங்க. அப்பா, யாரோ ஒருத்தன் ஆன்லைனில் ஒரு உறுப்பினர் கார்டு எடுத்திருந்தா அதை வச்சு தோபார் ஆன்லைன் கார்டை தாவேக்கா உறுப்பினர், தாவேக்கா நிர்வாகின்னு சொல்லி எல்லாத்துலேயும் தினந்தோறும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கினே இருக்கணுன்றது ஒரு குறியாகவே இருக்கிறாங்க. சரி, ஏதாவது ஒன்று செய்யட்டும், எது ஒன்றாலும் போட்டோம். நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர்கிட்டையோ மக்களுக்கிட்டேயோ எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராத அளவுக்கு அமைச்சர் பெருமக்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாரி எங்கள் மாவட்ட செயலாளர்லாம் பார்த்திங்கன்னா, ஒன்றியம், நகரம், கிளை அணித்தலைவர்கள்லாம் நாளைக்கு பட்னி தினம், உலக பட்னி தினம், சாப்பாடு போடுன்னு சொன்னால் சரி, காசு இருக்குதோ இல்லையோ, தலைவர் தளபதி அறிவுறுத்தலின்படி அப்படின்னு தான் நான் ஒரு மெசேஜ் போடுவேன். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 1000 பேர், 750 பேர். இல்லை அண்ணே, நீங்கள் உங்கள் தலைவரை பற்றிலாம் நீங்கள் அடிக்கடிக்கு பேசுகிறீங்க, நாங்கள் முதல்ல பேசுகிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்புண்ணே. எங்கள் தலைவர் இல்லை, அதே எங்கள் தலைவர் இங்கே பக்கத்தில் இருந்தாருன்னா நான் கண்டிப்பாக பேசவே மாட்டேனே. ஒரே ஒரு வார்த்தையை நான் பேசிட்டு நான் அடுத்த உரைக்கு நான் போயிடுவேன். உண்மையாக தான் சொல்கிறேன். இல்லை, மாண்புமிகு மாண்புமிகு அமைச்சர் சொல்கிற உருக்கமான அந்த வரலாற்று செய்திகள்லாம் பலர் கேட்டறியாது, நாம் அவையில் இருக்கிற உறுப்பினரே கேட்டறியாத அந்த செய்திகள், நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. சொல்ல விடுங்க, சொல்ல. நான் உங்களை எதுவுமே சொல்ல, எங்கள் தலைவரை பற்றி
எங்கள் கட்சியை பற்றி நான் பேசுகிறேன். இல்ல, அவரு சொல்லலன்னா யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர். ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவார். சாதாரண கொத்தனார் இவங்க, சித்தாள் இவங்ககிட்டலாம் ஒரு 2 மணி நேரம். நான் எப்பயுமே 20 நாள், இப்போ ஒரு மாதத்தில் 20 நாள் ஷூட்டிங் நடக்கும். 10 நாள் அவருக்கு அந்த பிரேக் இருக்கும். அந்த 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரை பார்க்கணும், நிர்வாகிகளை பார்க்கணும் அப்படின்றத சொல்லுவார். நான் இவங்களை எல்லாருமே அடுத்த நாளே ஒரு 15 பேர் 20 பேரை அவருடைய அலுவலகத்துக்கு இட்டுன்னு போவேன். அவங்க 15-20 பேர் உட்காந்து பேசுவாங்க. அவங்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவங்கக்கிட்ட பேசி வீட்டில் எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் தொகுதியில் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே கேட்பார். எக்காரணத்து கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்வானா, முதல்ல குடும்பத்தை பாரு, அதுக்கடுத்து தொழிலை பாரு, அதுக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஏதோ 1% 2% இருந்தால் முடிஞ்சால் நீ செலவு பண்ணு, இல்லைன்னா செய்யாத அப்படின்னுடுவார். எங்கள் ஆளுங்க கடந்த 28 29 வருஷமாக 30 வருஷமாக எல்லாமே அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் தளபதி விலையில்லா விருதகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம், தளபதி நூலகம், தளபதி பயிலகம், தளபதி வீடு கட்டும் திட்டம், இப்படின்னு நாங்கள் பல்வேறு திட்டங்களை நாங்கள் எல்லாமே தலைவர் பேரில் செஞ்சுருக்கிறோம். அதில் டக்குன்னு கூப்பிடாரு, அவங்க ரொம்ப செலவு பண்ணியிருக்கிறாங்க, நீ போய் முதல்ல அந்த பணம் எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதை போய் கொடு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாரு. எங்கள் ஆளுங்கக்கிட்ட 1000 ரூபா இருக்காது. இந்த இடான்னு 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் வேணவே வேணாம், நான் தலைவர்கிட்டேருந்து வாங்கவே மாட்டேன், என்னுடைய சொந்த பணத்தில் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. அப்பேற்பட்டவர்கள் தான் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம். எங்ககிட்டலாம் பெரிய சொத்து இல்லை. நான் ஏதோ நடுத்தரமான இது ஏதோ இருக்குது, இங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் இருக்குது. எங்களுடைய சொத்தே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோடைய தோழர்கள் தான். பல கோடி எங்களுக்கு சொத்தே அவங்க தான். தலைவருக்கு இன்றைக்கும் சொல்கிறது, எக்காரணத்தை கொண்டும் யார் வந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் சரி, நம்மளுடைய பழைய ஆட்களை ஒரு ஆட்களை கூட நீ விட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீ செய்து தர வேண்டும் சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்கள் தளபதி. இப்படிலாம் ஒரு தலைவர் உண்மையாகவே என்ன, நீங்களா அவர்கிட்ட பழகுனீங்கன்னா தெரியும். ரொம்ப எளிமையானவர். எது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி, உடனுக்குடன் ஏதாவது ஒன்று சொன்னால் செஞ்சு கொடுக்குறவர். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் அவருடன் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய எல்லோருடைய மனசில் இருக்கிறது. தலைவரோடு நான் எப்படியாவது இருப்பதற்கு என்ன வழியோ அதுதான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறது. அவர் எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் எங்கள் தலைவர் முதலமைச்சர். வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. இந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர், அமைதியானவர், எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுக்கின்னு அது செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால் நாங்கள் யாரும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். நான் யாரையும் குற்றச்சாட்டாகவோ யாருடைய மனதை புண்படுத்தும்படியோ நான் சொல்லவில்லை. நாங்கள் யாரும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த அவையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் முதலமைச்சர் எங்களை அப்படித்தான் வழி நடத்தியிருக்கிறார். நீங்கள் தான் இப்போ சபையில் இல்லைல்ல, மின்சாரத்துறை அமைச்சர் நல்ல அமைச்சர் தாங்க, இளைஞர் அவரும் நல்லா தாங்க பண்ண. நீங்கள் தான் ஃபீஸ் கேரியர் எடுத்துன்னு போயிடுறாங்க உங்கள் ஆளுங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நைட்டில் ஒரு வண்டி வச்சுக்கின்னு, ஒரு வேனை வச்சுக்கின்னு, ஜீப்பை வச்சுக்கின்னு அவர் ஜீப்லேயே போகிறார். போனால் நைட்டு ஏன் கரண்ட் இல்லைன்னு உட்காருங்க சார், நீங்கள் உட்காருங்க. இல்லை நீங்க உங்களையும் அண்ணனை சொன்னேன். உருக்கமான ஒரு நிகழ்வு. ஆமா, அமைதியா
உங்களை சொல்லலைண்ணே, சட்டமன்ற உறுப்பினரை சொல்லலைண்ணே. நீங்கள் பேசுங்க. ஒரு ஃபீஸ் கேரியரை டக்குன்னு எடுத்துடுறாங்க, அங்கே போனால் பார்த்தா ஃபீஸ் கேரியரை காணும்னு. அதனால் நான் அப்படி சொன்னேன். நீங்கள் அதை தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆகவே மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கினேன். நேரத்தின் அருமை கருதி அறிவிப்புகளின் தலைப்புகளை மட்டும் இந்த மாமன்றத்தில் படிக்கிறேன். அனைத்தையும் படித்ததாக கருதி அவை குறிப்பில் ஏற்றிக்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான்.